ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, அடடா இவ்வளவு சுலபமாக கீரை நறுக்கலாமா? வாங்கும் இந்த கீரை நறுக்கிற ப்ராசஸை எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம். கீரையை நம்ம இன்றைக்கி அருவாமனையிலையோ இல்லை கத்தியிலையோ நம்ம நறுக்க போகிறதில்ல. எப்படி சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக நம்ம இந்த கீரையை கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீரை ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். கீரையை நம்ம இன்றைக்கி இந்த சாப்பரில் தான் போட்டு கட் பண்ண போகிறோம். இந்த சாப்பர் நமக்கு டிமார்ட்டில் கிடைக்கிறது. இந்த சாப்பரில் ஹை கிரேடில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷார்ப் பிளேடு இருக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷார்ப் பிளேடில் நம்ம சாலடு ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ஆனியன், கார்லிக்கு, இந்த மாதிரி நட்ஸு எல்லாமே நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இந்த பவுல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹை கிரேட் பாலிமர் பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது அன்பிரேக்கபிளும் கூட, நல்ல ஸ்டைலிஷ் டிசைன்லேயும் இருக்குது. இந்த சாப்பிங் பவுலோட பேஸில் ஆன்டி ஸ்கிட் சிலிக்கான் இருக்குது. இந்த சாப்பரில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம சாப் பண்ணுறதே நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருக்குது. இந்த சாப்பரோட லாக்கிங் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்குது. ரொம்ப ஸ்பேஸும் நமக்கு ஆக்குப்பே ஆகாது. கீரையை இந்த சாப்பரில் சாப் பண்ணுறதுக்கு 2 கைப்பிடி அளவு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம எவ்வளோ அழகாக நிமிஷமாக குயிக்காக பொடி பொடியாக சாப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கீரையை சாப்பரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கணும் லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது சாப் பண்ணிக்கலாம் கீரையை. இந்த சாப்பரோட லாக்கிங் சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸை சாப்பிங் பண்ணுறச்சே அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். வேண்டாத போதும் அதை லாக் பண்ணி வச்சுடலாம். இந்த மாதிரி நம்ம 4 தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்தாக்க நமக்கு பொடி பொடியாக கீரை ஃபைனாக நமக்கு கிடச்சிடுறது. நம்ம கத்தியிலையோ அருவாமனையிலையோ நறுக்கினா கூட இந்த அளவுக்கு நமக்கு பொடி ஆகாது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்டு. இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நான் யூஸ் பண்ண ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நமக்கு டைமும் ரொம்பவே சேவ் ஆகுது. நம்ம கிச்சனில் ஹேண்டியாக கவுண்டர் டாப்பில் காம்பேக்டாக வச்சுக்கலாம். நம்ம கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு லீவ்ஸை மட்டும் அதில் போட்டு சாப் பண்ணி எடுத்தோம்னாக்க இந்த மாதிரி நமக்கு நிமிஷமாக கட் பண்ணி ஆகிடும். மொத்தத்தில் இந்த சாப்பர் எல்லா ராத்துலேயும் இருக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.